ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ திஸ் இஸ் சிந்து. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ டுடே எபிசோட் பிக் பாஸில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்துட்டு என்ன அப்படின்னா, ஸோ பாருக்கு கமருதனுக்கு ரெட் கார்டு கொடுத்தது ஓகே. மக்கள் எல்லாமே எதிர்பார்த்த மாதிரி ரெட் கார்டு, மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு ரெட் கார்டு கொடுக்கணும்னு சொன்னாங்க, கொடுத்துட்டாங்க. பட் அவங்க கடந்து வந்த பாதை பார்த்தோம் அப்படின்னா, அது ரொம்ப வந்துட்டு என்ன சொல்கிறது, ரொம்ப வந்துட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க மக்களே. அது யாராக தான் இருக்கட்டும், இந்த இடத்துல வந்து பார்வதி தவிர்த்து வேறு யாராவதா இருந்தால் கூட கஷ்டமாக தான் இருக்கும். பார்வதி கமருதன் தவிர்த்து, ஏன்னா அவங்கள அசிங்கப்படுத்தி ரெட் கார்டு கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவங்க லைஃப் எப்படி இருக்கும், நாளைக்கு எப்படி கேள்விக்குறி ஆகும் அப்படிங்கிறதும் தெரியாது. எனக்கு என்ன டவுட்டாக இருந்துச்சுன்னா, பார்வதி மட்டும்தான் கமருதனை பற்றி பேசுனாங்களா? கமருதனும் தான் பார்வதி பற்றி பேசுனாங்க இல்லைங்களா? மொத்த ஹவுஸ்மேட்ஸும் இன்க்ளூடிங் ஹோஸ்ட்டும் சேர்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, கமருதீன் உங்களுக்கு தெரியுமா பார்வதி உங்களை பற்றி எப்படி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்கிறாங்களே, எனக்கு அதுதான் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. ஓகேங்களா? அது வந்துட்டு எனக்கு இன்னமே எனக்கு இன்னமே என்ன தோணுது அப்படின்னா, பார்வதி மேலே அவ்வளோ வெஞ்சன்ஸா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ரொம்ப 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 கஷ்டமாக இருந்துச்சு பார்க்குறக்கே. அந்த இடத்துல வேறு கண்டஸ்டன்ட் யாராக இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்துட்டு, அவ்வளோ தூரம் இப்படி வந்துட்டு எக்ஸிட் ஆகி அசிங்கப்படுத்தி போகிறக்கு பார்க்குறப்போ அது ரொம்பவுமே கஷ்டமாக இருந்துச்சு. ரெட் கார்டு கொடுத்தோன்னையும் அங்கே இருக்கிறவங்களும் அவ்வளோ ஹாப்பினஸ்ஸு. நிறைய பேர் வந்துட்டு போஸ்ட்லாம் வந்துட்டு என்னமோ வந்துட்டு வாய்மை வென்றது, வாய்மை வாய்மை அப்படிங்கிறாங்க. என்னமோ நீதி வென்றது அப்படின்னு வந்துட்டு போடுறாங்க. எனக்கு வேடிக்கையாக இருக்குங்க மக்களே. ஓகே, நீதி உங்களுக்கு வென்றதாகவே இருக்கட்டும். உங்களுக்கு இந்த நீதி மட்டும் வென்றது அப்படிங்கிறது வந்து நம்ம எப்படி அதை ஏற்றுக்க முடியும்? நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள். நீங்கள் வந்துட்டு இப்போ பழசை வந்துட்டு பார்க்கணும். ஓகேங்களா? நீங்கள் வந்துட்டு பழசை வந்துட்டு பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் எந்த மாதிரி பார்க்கணும் அப்படின்னா, அந்த பொண்ணு வந்துட்டு எப்படியெல்லாம் கான் த்ரூ பண்ணியிருக்கு இந்த பிக் பாஸில் டே 1லேருந்து இப்போ வரைக்கும் எப்படி கான் த்ரூ பண்ணியிருக்குதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கண்ணில் அடிபட்டு வந்தது, அதுக்கப்புறம் மறுபடியும் வார்டன் டாஸ்க் செஞ்சதாக இருக்கட்டும், எல்லாமே அந்தளவுக்கு கஷ்டமாக செஞ்சாங்களே. அப்போ அதெல்லாம் என்ன? இப்போது நான் வந்துட்டு அந்த பொண்ணுக்கு ஆக்சுவலி நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன் கரெக்டுங்களா? அதுலேயும் ஒரு 2, 3 கூப்பிட்றதுன்னு நீங்களே கேட்டுக்கோங்க, நீங்களே பார்த்துக்கோங்க. இத்தனைக்கும் நான் பார்வதிக்கு சப்போர்ட் பண்ணலை. அப்போ வந்து நீ பார்வதிக்கு அப்படியெல்லாம் சப்போர்ட் பண்ணிடல, அப்படியெல்லாம் நீ வந்துட்டு திருப்பி திருப்பி மெசேஜ் அனுப்பிச்சல, மூடிட்டு போயிடும் அப்படின்னு கெட்ட வார்த்தையிலேயே அசிங்கமாக கேவலமாக வந்துட்டு பேசினாங்க 2 பேர். நான் யாருன்னு சொல்ல விரும்பலை, பேசினாங்க. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன், தப்புனா தப்பு தான். அது பார்வதியாக இருந்தாலும் தப்பு தான், இல்லை வேறு யாராக இருந்தாலும் தப்பு தான். நான் அதை வந்துட்டு நான் மறுக்கலைங்க மக்களே. தப்புன்னு தான் நான் சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதை வந்துட்டு நீ வந்துட்டு அவளுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணவ தானே, உன்னோட ஃபேமிலி நீ எல்லாம் எப்படி இருப்பேன்னு இதுலேயே எனக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் வந்துட்டு எப்படி தரைக்குறைவாக பேசுகிறீங்க அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு உங்களோட பேச்சிலேயே தெரிஞ்சிருச்சு. அதாவது நம்ம வந்துட்டு இந்த பொண்ணு தப்பு பண்ணியிருக்கு அப்படின்னு தான் சொல்லி நான் வீடியோ போட்டிருக்கணும் தவிர்த்து, இந்த பொண்ணு வந்துட்டு தப்பு, இந்த பொண்ணு கேரக்டர் தப்பு அப்படின்லாம் நான் சொல்லி வீடியோ போடல. நான் இன்னமே வந்துட்டு பார்வதியோட கேம் குட் பிளேவாக தான் இருந்தது. பார்வதி வந்துட்டு எல்லாமே வந்துட்டு கடந்து வந்த பாதைகள் வந்துட்டு ரொம்ப பெருசு. அவ்வளோ ஹியூமிலேஷன் பண்ணாங்க, அவ்வளோ ஐசோலேட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க. வீட்டில் இருந்து வர்றவங்க எல்லாமே பாரு பாரு பாருன்னு பேசியிருக்காங்க. பாரு இல்லாமல் கேம் ஷோ நடந்திருக்கா? ஃபஸ்ட்டு பாரு இல்லாமல் ப்ரொமோஸ் வந்திருக்கா? 90 டேஸ் ப்ரொமோஸ் வந்திருக்கா? கண்டிப்பாக கிடையாது. அவங்கள வந்துட்டு நம்ம தூக்கி வச்சு கொண்டாடலினாலும் அசிங்கப்படுத்தி வெளியே அனுப்பிச்சாச்சு. கரெக்டாக? இதுக்கு மேலேயும் நீங்கள் இன்னும் என்ன அசிங்கப்படுத்த போகிறீங்க அந்த பொண்ணை? விட்டுருங்களேன் ப்ளீஸ், விட்டுருங்களேன். ஏன் இதுக்கு மேலேயும் போட்டு அசிங்கத்துக்கு மேலே அசிங்கப்படுத்திட்டு ஏன் அந்த பொண்ணை இவ்வளோ கஷ்டப்படுத்தணும்? அந்த பொண்ணு வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கேம் ஷோக்கு வந்தது. அந்த கேம் ஷோவில் படாத பாடு பட்டுச்சு, கெட்ட பேர் வாங்குச்சு, கெட்டத்துலேயே எக்ஸ்ட்ரீமாக கெட்ட பேர் வாங்குச்சு. எல்லாமே எக்ஸ்போஸ் பண்ணீங்க விஜய் டிவி நினச்சிருந்தா மறைச்சிருக்கலாம், கண்டிப்பாக மறைச்சிருக்கலாம். எந்தெந்த விஷயத்த மறைக்கணும், பர்சனலாக இருந்த விஷயத்த கூட நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணியே காமிச்சிட்டிங்க. கடைசி நாளில் கூட எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட்டிங்க. இதுக்கு மேலே அந்த பொண்ணை இதுக்கு மேலே எப்படி அசிங்கப்படுத்துறதுக்கு என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. கரெக்டுங்களா? இதுக்கு மேலேயுமா நீங்கள் அசிங்கப்படுத்த போகிறீங்க? கண்டிப்பாக கிடையாது. எனக்கு என்ன இன்னொரு டவுட் அப்படின்னா,
மக்களே, பிக் பாஸ் வந்துட்டு ஹியூமானிட்டி நம்ம வந்துட்டு பாருக்கு இல்லைன்னு நம்ம சொல்கிறோம், ஓகே ஃபைன். சாண்ட்ராக்கு ட்ரிகர் பண்ணுறாங்க, சாண்ட்ரா வார்த்தை விடுறாங்க, கமருதீன் வார்த்தை விடுறாங்க. 2 பேர்த்துக்கும் நடுவில் வந்துட்டு பாரு இருந்துட்டு எப்படியாவது கேட்டை ஓப்பன் பண்ணணும், இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பிக் பாஸ் என்ன பண்ணார்? அப்போது பிக் பாஸ் வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு தடுத்துருக்கணும் இல்லையா? இப்போ உதச்சுட்டதுக்கப்புறமாவது அந்த டீம் வந்திருக்கணும்ல, ஏன் வரல? சரி, உதச்சுட்டு கிக் பண்ணி அவங்கள வந்துட்டு கீழே தள்ளினதாகவே இருக்கட்டும், அந்த டீம் வந்திருக்கணுமே. நீங்கள் பண்ணுறது அஃபென்சிவ் அப்போவே நிறுத்தியிருக்கணுமே. ஏன் அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அப்போ ஏன் வரல? எனக்கு இது வந்து பார்க்குறப்போ ஒரு ஷோ வந்துட்டு எப்படி ரன் பண்ணுறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுதுங்க மக்களே. இவங்க எந்த லெவலுக்கு வேணாலும், எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு வேணாலும் போவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பிகாஸ் இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்துட்டு ஒரு 2 ஹீட்டப் மூமெண்ட்ஸில் வருது 2 பேர்த்துக்கு, அப்போ பெரிய சண்டை நடக்குது, இப்போ கீழே உதச்சி தள்ளி விட்றாங்க. அப்போ நீங்கள் எங்கே போயிருந்தீங்க பிக் பாஸ் அண்ட் டீம்? கேள்வி வருதில்ல. அப்போ உங்களுக்கு டிஆர்பி முக்கியம், அந்த பொண்ணுங்களோடையும் அந்த பையனோடையும் லைஃப் முக்கியம் கிடையாது. என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்களா அப்படிங்கிறது தான் என் கேள்வி. ஏன்னா ஒரு பொண்ணு ஒரு பையன் எல்லாருமே வர்றாங்க. ஸோ அப்படி வர்றவங்களுக்கு நீங்கள் என்ன வந்துட்டு தரப்போகிறீங்க? எப்படி அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஜஸ்டிஃபை பண்ண போகிறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லணும் அப்படின்னா, அந்த சாண்ட்ரா அவங்களுக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு எப்படின்னா, எனக்கு என்னமோ ஓவர் எக்ஸாஷரேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஓகே, நீங்கள் ஃபிக்ஸ் வந்தது, உங்களுக்கு வந்துட்டு பேனிக் அட்டாக் வந்தது, ஓகே ஃபைன். உங்களுக்கு மெடிக்கல் ரூமெல்லாம் நீங்கள் வந்துட்டு போயிட்டீங்க, வந்துட்டீங்க, எல்லாமே ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு கமருதீன் வந்துட்டு ஆம்லெட் போடுறதுக்காக வர்றப்போ, அந்த கிச்சனுக்குள்ளார வர்றப்போவே நீங்கள் அங்கேருந்து பெட்ஷீட் எடுத்துகிட்டு போர்வை எடுத்துகிட்டு அம்மா அப்படின்னு கத்துவீங்க பாருங்கள். யாரும் வந்துட்டு ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறதுக்கு வர்றப்போ நீங்கள் வந்துட்டு கதவை பூட்டிக்கிட்டு தான் இருக்கட்டும். அதை வந்து அரோரா வந்துட்டு யாரும் இல்லை, நான் தான் அரோரா தான், பாரு இல்லை அப்படின்னு வந்துட்டு அரோரா சொன்னதாக இருக்கட்டும். இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ஓவர் ட்ராமாவாக இருந்தது. ஆக்சுவலி எனக்கு எப்படி தோணுச்சு அப்படின்னா, எப்படியாவது வெளியே அனுப்பணும் அவங்க 2 பேர்த்தையும், அவங்க 2 பேரும் எனக்கு சேஃப்டி இல்லை அப்படின்னு நீங்கள் காமிச்சுக்கிட்ட மாதிரி இருந்துச்சு சீரியஸாக. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்துட்டு நீங்கள் நார்மலாக விட்டுருந்தீங்கன்னாவே ஓகே, இந்த பொண்ணு உண்மையாலுமே பாவம் அப்படின்னு தோணியிருக்கேன். எனக்கு என்னமோ அது ஓவர் ட்ராமாட்டிக்காக இருந்துச்சு மக்களே. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு கான் த்ரூ பண்ணி இவ்வளோ தூரம் வந்து கடைசியில் கெட்ட பேர் வாங்கிட்டு போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அந்த பொண்ணு வந்துட்டு என்னதான் பேசினாலுமே கேம் விளையாடுச்சு, 90 டேஸ் வந்துட்டு இருந்துச்சு. அந்த பொண்ணு டவுன்ஃபால் எங்கே தெரியுங்களா மக்களே ஆச்சு? அந்த கமருதீன் அப்படிங்கிற ஒரு பர்சன்னால தான் பயங்கர டவுன்ஃபாலே. 1 டே டாஸ்கில் வந்துட்டு அவங்களுக்கு சண்டை வந்திருக்கும் கமருதீனுக்கும் பாருக்கும். அப்போது கமருதீன் வார்த்தை விட்டுருப்பார். ஸோ இவர் நம்மளுக்கு செட் ஆக மாட்டார் அப்படின்னு தெரிஞ்ச அந்த பொண்ணு விலகி இருந்து கடைசி வரைக்கும் இன்றைக்கி வரைக்கும் இருந்திருந்தது அப்படின்னா அந்த பொண்ணு ரன்னரில் வந்திருக்குங்க மக்களே. ரன்னர் அப் கண்டிப்பாக வந்திருக்கும், அதில் எந்த டவுட்டும் இல்லை, எந்த மாறுதலும் இல்லை. எப்போ அந்த பொண்ணு வந்து ஒரு லவ்வுக்காக செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்துச்சோ அப்போவே அந்த பொண்ணோட கேம் ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நேற்று டாஸ்கில் எனக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு, ஓகே ஃபைன், இது வந்து கண்டிப்பாக இது வந்துட்டு இந்த மாதிரி தான் முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஸோ எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. பட் ரொம்ப வந்துட்டு திட்டாங்க மக்களும் சரி. கொண்டாடுறீங்க, அது கொண்டாடுற அளவுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. பட் அதை கொண்டாடுறீங்க. பிக் பாஸ் டீம் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. கடைசி வரைக்கும் பார்வதி மேலே தான் தப்பு, கமருதீன் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் ஸ்டோரி கிரியேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு. எனிவேஸ், இவ்வளோ அசிங்கப்படுத்திட்டீங்க மக்களே. அதாவது அவங்களுக்கு யாராவது ஒரு ஆதரவாக வந்துட்டால் கூட அவங்களையும் போட்டு தள்ளுற மாதிரி நீங்கள் அசிங்கப்படுத்துகிறீங்க. போதுமே, இதுக்கு மேலே இந்த டாபிக் இப்படியே விட்டுருங்க. இதுதான் என்னோட வேண்டுகோள். தயவு செய்து இனிமேல் பார்வதியும் கமருதீனும் அவங்க லைஃப் அவங்க பார்த்துக்கிட்டோம். அவங்க வந்துட்டு ரெட் கார்டு வாங்கிட்டாங்க, அது கஷ்டம்தான். அது வந்து உங்களுக்கு, அதாவது சில மக்களுக்கு வந்துட்டு அது சந்தோஷம், சில மக்களுக்கு வந்துட்டு அது சந்தோஷம் கிடையாது. ஸோ என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, அசிங்கப்படுத்துகிற வரைக்கும் அசிங்கப்படுத்திட்டீங்க. ஸோ அவங்களுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் இருக்கும். இதுக்கு மேலேயும் பார்வதி பாரு அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்தாமல் இனிமேலாவது அந்த பொண்ணை வந்துட்டு நல்லா வாழ விடுங்க. இது அசிங்கப்படுத்திட்டீங்க, அவமானப்படுத்திட்டீங்க.
ஐ மீன் அந்த பொண்ணு எப்படி இருந்ததோ, அந்த பொண்ணு நானாவே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எது எது பேசணும், எது எது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஷோவில் பேசி, அது ஹியூமிலேட் பண்ணி, அதை வந்துட்டு அவ்வளோ அசிங்கப்படுத்தியாச்சு. இனிமேலாவது அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும். அந்த பொண்ணு வந்துட்டு மென்டல் ஹெல்த் வந்துட்டு ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வேண்டிக்கிறேன். தயவுசெய்து இனிமேலாவது பார்வதி அண்ட் கமருதீனை பற்றி எதுவுமே வந்துட்டு யாருமே தப்பாக வந்துட்டு பேச வேண்டாம். ஸோ அவங்களோட லைஃப் இனிமேல் நான் பார்த்துக்குவாங்க. ஸோ பாவம், அவங்கள விட்டுறலாம். ஸோ பார்க்கலாங்க மக்களே. ஸோ இதுதான் என்னோடய வேண்டுகோள். ஸோ என்ன சொல்கிறதுனே தெரில. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென், திஸ் இஸ் சிந்து. பை, டேக் கேர் ஆல்.